ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு நாலடியார். வெல்கம் டு தி சேனல் ஸ்டடி வித் ஷப்னம் ஆசிஃப். பாடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பாடத்தோட அறிமுகத்தை பார்த்துடலாம். நாலடி வெண்பாக்களால் ஆன 400 பாடல்களை கொண்டதால் நாலடியார் என்று பெயர். 4 அடி வெண்பாக்களால் ஆன 400 பாடல்கள் உடையது. 14 கீழ்க்கணக்கு நூல்களில் அமைந்த ஒரே தொகை நூல். இது ஒரு தொகை நூல். சமண முனிவர்கள் பலர் எழுதிய பாடல்களின் தொகுப்பாகும். சமண முனிவர்கள் நிறைய பேர் எழுதினது தான் இந்த பாடல். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் G.U. போப். பதுமனார் என்ற சமண பெரியார் இப்பாடல்களை தொகுத்தவர். இந்த பாடல்களை எல்லாத்தையும் ஒரு கலெக்ஷனாக கொண்டு வந்தவர் பதுமனார். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் ஆகிய 30 பிரிவுகளையும் உடையது. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் இந்த 3 பிரிவுகளையும் கொண்டது தான் இந்த நாலடியார். திருக்குறளுக்கு அடுத்து பெருமைக்குரிய நீதிநூல் நாலடியார். திருக்குறளுக்கு அடுத்து பெருமைக்குரிய நீதிநூல் நாலடியார் அப்படின்றாங்க. முதல் நீதிநூல் திருக்குறள் தான், அதுக்கப்புறம் நாலடியார் அப்படின்றாங்க. பாடல்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாரெல்லாம் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்களாம் லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய லேர்னிங் வீடியோஸ் உங்கள்கிட்ட வரும். கடவுள் வாழ்த்து. வான் இடு வில்லின் வரவறியா வாய்மையால் கால்நிலம் தோயா கடவுளை யாம் நிலம் சென்னி யுரவணங்கி சேர்த்தும் எம் உள்ளத்து முன்னியவை முடிக என்று. இதனுடைய விளக்கம்: விண்ணில் தோன்றும் வானவர் எப்படி வருகிறது, எப்போது வருகிறது என்பதை அறிய அயலாது. வானத்தில் தோன்ற வாரவர்கள் கடவுளோட படைப்புகள். அவங்க ஒருத்தவங்க. அவங்க எப்படி வராங்க, எப்போ வராங்க அப்படின்றது தெரியவே தெரியாது நமக்கு அப்படின்றாங்க. நிலத்தில் கடவுளின் கால் தீண்டாது, இது உண்மை. கடவுளோட கால் நிலத்தில் பதியாது அப்படின்றாங்க, இது உண்மைன்றாங்க. எங்கள் மனதில் நினைத்தவை நிறைவேறட்டும் என்று கடவுளை நோக்கி தலை தரையில் பட வணங்கி எப்போதும் நினைத்து வழிபடுகிறோம். எங்களோட மனசில் நினைச்சதை, நாங்கள் வேண்டினதை நிறைவேறணும் அப்படின்றதுக்காக கடவுளை நோக்கி எங்கள் தலையை தரையில் பட நாங்கள் கடவுளை வேண்டுறோம், வணங்குறோம் அப்படின்றாங்க. செல்வம் நிலையாமை. அறுசுவையுண்டி அமர்ந்தில்லான் ஊட்டம் அரிசிகை நீக்கியுண்டாரும் வறிஞராய் சென்றிருப்பர் ஓரிடத்து கூழெனின் செல்வம் ஒன்று உண்டாக வைக்கற்பார் ஒன்று. இதனுடைய விளக்கம்: ஒரு காலத்து மனைவியால் 6 சுவையை உடைய உணவை உண்டவன் பின்னொரு காலத்தில் ஏழையாகி உணவுக்காக பிச்சை எடுக்க நேரிடும். ஒரு காலத்தில் மனைவி கையால் 6 சுவை உணவை உண்டவன் அதுக்கப்புறம் வர ஃப்யூச்சரில் ஏழையாகி உணவுக்காக பிச்சை எடுக்கக்கூட நேரிடும் அப்படின்றாங்க. எனவே பணமும் பொருளும் வந்து சேர போற்றி வைக்கத்தக்கவை அல்ல, மற்றவருக்கு கொடுக்கத்தக்கவை. அதனால் பணமும் பொருளும் நம்மக்கிட்ட வந்து சேர நம்ம லாக்கரில் போட்டு பீரோவில் போட்டு பூட்டி வைக்கிறதுக்காக வரது இல்லை, மற்றவங்களுக்கு கொடுத்து உதவணும். அப்போது தான் அந்த உதவி, அந்த தர்மம் நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது அது காக்கும் அப்படின்றாங்க. செல்வம் வரும் போகும். துகள் நீர் பெருஞ்செல்வம் தோன்றிய கால் தொட்டுப்பகடு நடந்தகூழ் பல்லாரோடு உண்க அகடு உரையார் மாட்டும் நில்லாது செல்வம் சகடக்கால் போல வரும். இதனுடைய விளக்கம்: பணமும் பொருளும் ஒருவரிடம் மட்டுமே எப்போதும் தங்கி இருக்க வேண்டும் என்று தங்கக்கூடியவை அல்ல. பணமும் பொருளும் எப்போவுமே ஒருவர்கிட்ட மட்டுமே தங்கி இருக்கணும் அப்படின்னு தங்கக்கூடியது இல்லை. வண்டியினது சக்கரம் மேலும் கீழுமாக மாறி மாறி சென்று வருதல் போல வண்டியோட சக்கரம் நகரும் போது மேலும் கீழும் மாறி மாறி போகும். அதே மாதிரி நிறைய பேரோட கையில் பணம் மாறி தான் நம்மக்கிட்ட வரும். நல்ல வழியில் ஈட்டிய செல்வத்தை ஈட்டிய நாள் முதலாக, நல்ல வழியில் நம்ம சம்பாதிச்ச காசை நம்ம சம்பாதிச்ச நாள் முதல்ல இருந்து ஏரில் உற்பத்தியான உணவை விருந்தினர் முதலிய பலரோடும் பகிர்ந்து உண்ணுதல் வேண்டும். நம்ம சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் நம்ம பூட்டி வைக்காமல் அது நம்மளோட விருந்தினர்கள், உறவினர்கள் எல்லாருக்கிட்டையும் நம்ம பகிர்ந்து உண்ணுதல் வேண்டும் அப்படின்றாங்க. 4வது தலைப்பு அறம் இப்போதே செய். நின்றன நில்லா என உணர்ந்து ஒன்றின வல்லே செய்யின் செய்க சென்றன வாழ்நாள் செருத்துடன் வந்தது கூற்று. இதனுடைய விளக்கம்: ஒவ்வொரு நாளும் வாழும் நாள் விடை பெற்று சென்று கொண்டிருக்கிறது. நம்ம வாழ்கிற ஒவ்வொரு நாளும் வேகமாக நம்மளை விட்டு போய்கிட்டு தான் இருக்குது. மேலும் வாழும் காலம் குறைந்து கொண்டிருக்கிறது. நம்ம வாழ்கிற காலம் கூட குறைந்துக்கிட்டே இருக்குது. உயிரை கொண்டு செல்லும் காலனும் வந்து கொண்டே இருக்கிறான். உயிரை கொண்டு செல்கிற யமன் கூட நம்மளோட உயிரை எடுத்து செல்றதுக்காக வந்துக்கிட்டே இருக்கான் அப்படின்றாங்க. எனவே சேர்த்து வைத்தவை நிலையாக இராது. நம்ம சேர்த்து வச்சதெல்லாம் அதனால் நிலையாக இருக்காது, போய்விடும். நம்ம இறந்ததுக்கப்புறம் எல்லாமே போயிடும் அப்படின்றாங்க என்பதை முன் உணர்ந்து பொருத்தமான அறங்களை வேகமாக செய்தல் வேண்டும். நமக்கு தேவையான அறங்களை, நம்மளோட மறுமைக்கு தேவையான அறங்களை வேகமாக செய்தல் வேண்டும் அப்படின்றாங்க. இளமை அறம். எண்ணானும் ஒன்றுதம் கையுற பெற்றக்கால் பின்னாவதென்று பிடித்திரா முன்னே கொடுத்தார்
உயப்போவர் கோடில் தீ கூற்றம் கொடுத்தாறு செல்லும் சுரம். இதனுடைய விளக்கம்: ஏதேனும் புதிய வரவு நம் கைக்கு கிடைத்தால், நம்மளோட கைக்கு எதனாச்சும் புதிய காசு பொருள் ஏதாச்சும் கிடைச்சதுன்னா வயதான காலத்தில் அது பயன்படும் என்று இறுக பிடித்து வைத்து கொள்ளல் கூடாது. நம்ம வயசானதுக்கப்புறம் நம்மளுக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம இறுக்கி பிடித்துக்கிட்ட கூடாது. அதனை வந்தபோதே வறியவருக்கு கொடுத்து விடுதல் வேண்டும். அது வந்தபோதே யார் கஷ்டத்தில் இருக்காங்களோ நம்மளுக்கு வச்சுக்கிட்டு மீதியை அவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்றாங்க. அவ்வாறு கொடுத்தவர் பிறர்தல் இல்லாத அருள் இல்லாத யமன் பாசக்கயிற்றால் கட்டி நரகத்திற்கு இட்டு செல்லுதலிலிருந்து தப்பி ஸ்வர்க்கம் சென்று அடைவர். அப்படி தர்மம் செஞ்சவங்க இரக்கமே இல்லாத யமன் பாசக்கயிற்றால் இழுத்துக்கிட்டு நரகத்துக்கு போகிறதுல இருந்து தப்பிச்சு ஸ்வர்க்கம் போவாங்க அப்படின்ட்டு இந்த பாடலை முடித்திருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய லேர்னிங் வீடியோஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.